சிவாய நம்ம மக்களே, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முருகன் கிட்ட முருகனுக்கு முன்னாடி என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா மயில் வச்சிருப்பாங்க. மயில யாராவது பாத்திருக்கீங்களா? கட்டாயம் பாத்திருப்பீங்க. பாக்கலினா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. மயிலோடைய தோகை, அதுல கொடுக்கப்பட்ட வண்ணங்கள், அதுல இருக்கக்கூடிய வடிவங்கள் எல்லாமே நீங்க நம்பவே மாட்டீங்க. மயிலுக்கு கொடுக்கப்பட்ட வடிவங்கள், தோகை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம முருகன் கையில இருக்கிற வேல் வடிவத்தை அங்க பாக்கலாம். நீங்க வண்ணங்கள் மயிலுக்கு உண்டு, அழகு. அதனாலதான் எல்லா பறவைகளிலுமே மயிலுக்கு இருக்கிற சிறப்பு வேற எந்த பறவைக்குமே இல்ல. காரணம் என்ன அப்படின்னா முருகன் என்றால் அழகு. அப்ப மத்த தெய்வங்கள்லாம் அழகு இல்லையாமா? முருகன் மட்டும்தான் அழகா அப்படின்னா அழகுக்கு மறுபெயர் சுந்தரம். சுந்தரத்திற்கு மறுபெயர் சுத்தம்னு அர்த்தம். நம்ம உடம்புல நம்ம முருக பெருமான் நம்ம என்ன சக்தியா இருக்காரு அப்படின்னா ஓங்கார சக்தியா இருக்காரு. அதாவது சுப சக்தியா, சுத்த சக்தியா இருக்காரு. சிவாய நம.